இந்த உலகம் இன்னும் விழிக்காத ஒரு விடியற்காலை. ஒரு சிறிய கிராமத்தில், ஏழ்மையின் நிழலில், ஒரு சிறுவன் தனது நாளை தொடங்குகிறான். அவன் பெயர் கண்ணன். உணர்வோடு, கையில் குடம், மனதில் கனவு, புத்தகங்களுடன் சிரித்தபடி செல்லும் குழந்தைகளை பார்த்து கண்ணன் மனதுக்குள் சொல்லிக்கொள்கிறான், நானும் ஒரு நாள் படிச்சு பெரியவன் ஆகணும். சற்றே கனமான குரல். ஆனால் வாழ்க்கை எளிதல்ல. மழை பெய்யும் ஒரு நாள். வேலை இல்லை. வீட்டில் உணவு இல்லை. அம்மா மெதுவாக சொல்கிறாள், தெய்வமே நம்மை சோதிக்குது போல. உறுதியான குரல். அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக கண்ணன் அமைதியாக சொல்கிறான், அம்மா, தெய்வம் உதவலன்னாலும் என் முயற்சியை நான் விடமாட்டேன். உழைப்பின் நாட்கள். வேகமில்லாத தொடர்ச்சியான குரல். காலை பள்ளி, மாலை கடை வேலை, இரவு விளக்கு ஒளியில் படிப்பு. கைகள் வலிக்கிறது, கண்கள் எரிகிறது. ஆனால் முயற்சி ஒரு நாளும் நின்றதே. அந்த சிரிப்புகளுக்கு நடுவில் கண்ணன் மனதுக்குள் சொல்லிக்கொள்கிறான், தெய்வம் கை கொடுக்கலைன்னாலும் என் முயற்சிதான் என்னை முன்னே கொண்டு போகு. நம்பிக்கை கலந்த குரல். இன்னும் அதிகமாக படிப்பு, இன்னும் அதிகமாக பயிற்சி. ஒவ்வொரு நாளும் ஒரு படி முன்னே. முயற்சி அவனின் வழிகாட்டி. மகிழ்ச்சி கூட்டல் பெருமை. இரண்டாவது பரீட்சை முடிவு. பொது அறிவிப்பு. பள்ளியில் முதலிடம் கண்ணன். ஆசிரியர் சொல்கிறார், இது தெய்வம் தந்த வெற்றி இல்லை, உன் முயற்சி தந்த கூலி. மென்மையான ஆழமான குரல். அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு கண்ணன் சொல்கிறான், அம்மா, முயற்சி இருந்தா வாழ்க்கை ஒரு நாளும் ஏமாற்றாது. தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சித்தான் மேவருத்த கூலி தரும்.